சார், இந்த தமிழ் புத்தாண்டுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குற ஒரு சில பேருக்கு வெளியூர் உத்தியோகம் கிடைக்கும். தமிழ் புத்தாண்டில் வெளியூர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளி மாநிலம் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அல்லது வெகுமதியான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே இந்த வியாபார சம்பந்தப்பட்டது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தானியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பொதுவாகவே உள்ளூரில் தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கும். அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், இந்த தமிழ் புத்தாண்டுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிகம் ராசி அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் ஜனனமாகுது அப்படிங்கிறது உண்மை. 75 சுப முகூர்த்தங்களோடு உருவாகக்கூடிய ஜனனமாகக்கூடிய உதயமாகக்கூடிய விசுவாவசு தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குற ஒரு சில பேருக்கு வெளியூர் உத்தியோகம் கிடைக்கும். தமிழ் புத்தாண்டில் வெளியூர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளி மாநிலம் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அல்லது வெகுமதியான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே இந்த வியாபார சம்பந்தப்பட்டது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தானியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பொதுவாகவே உள்ளூரில் தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க உலகம் முழுவதும் தொழில் அல்லது வியாபாரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடியது, உதவிகள் கிடைக்கக்கூடியது. அந்நிய இனத்தவர் மூலமாக அந்நிய மதத்தவர் மூலமாக உங்களுடைய மனசில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாகவே இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஊரறிய பேசப்படக்கூடிய பிரபல்யம் கிடைக்கும். அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது கடக ராசியாக இருக்கிறதுனால கடகத்தில் செவ்வாய் இருந்தால் கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழி சத்தியமாக நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய, சோகங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சோகங்கள் இல்லாத லாபங்கள் சேரக்கூடிய நல்ல விதமான நன்மைகளை உங்களுக்கு உண்மையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். சார், இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் என்ன சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் காரு வாங்குறதா இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடி வெளியிலே சொல்லாமல் இருக்கிறது முதல் பரிகாரம். 4 மாதம் கழிச்சு வீடு வாங்குறேன், அடுத்த மாதத்தில் காரு வாங்க போகிறேன், இந்த மாதத்தில் இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போக போகிறேன் அல்லது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற நல்ல விதமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நடக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் முதல்லையே அடுத்தவங்ககிட்ட சொன்னீங்கன்னு வைங்களே, கண்டிப்பாக நடக்கிற அந்த விஷயங்களுக்கு முடக்கம் ஏற்படும், தடங்கள் ஏற்படும், தடை ஏற்படும். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடியே சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணாடி போல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருச்சம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் புரிய இருக்கு சார்? பொதுவாகவே விருச்சிக ராசிக்குன்னு ஒரு யோகம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்ஷ்டம் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த யோகங்களையும் கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய இல்லத்துக்கு கொண்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு நிச்சயமாக இருக்குது, முழுமையாக இருக்குது, முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அதிசயங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.
திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.